மதுரையில காலையிலேயே தரிசனம் முடிச்சதால அன்னைக்கு மதியமே நான் பழனிக்கு வந்துட்டேன். பழனி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பழனி மலை அடிவாரத்துக்கு நீங்க ஆட்டோல போகணும்னா 100 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. மலை அடிவாரத்துக்கு நீங்க நடந்து கூட போகலாம். நான் ஆட்டோல மலை அடிவாரத்துக்கு வந்துட்டேன். இங்கேருந்து கோவிலுக்கு போறப்ப செல்போனோ பேக்கோ அலௌட் கிடையாது. மலை அடிவாரத்திலேயே தேவஸ்தானம் லாக்கர் இருக்கு. செல்போனுக்கு தனியா லாக்கர் இருக்கு, ஷூ ஸ்டாண்ட்ஸும் இருக்கு. தேவஸ்தானம் லாக்கர்ல 20 ரூபா டோக்கன் போட்டு நம்ம பேகு செல்போன் எல்லாம் அதுலயே வச்சிடலாம். நான் என் திங்ஸ் எல்லாம் இங்க வச்சுட்டு சாமி பார்க்க கிளம்ப போறேன். சாமி பார்த்துட்டு வந்துட்டு வீடியோவை கண்டினியூ பண்றேன். இதுக்கு நடுவுல கோவிலோட சின்ன வரலாற்று கதையை கேளுங்க. பழனி ஆண்டவர் உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போட்டு. ஒரு நாள் கைலாசத்துக்கு நாரத பெருமாள் வராரு. அப்போ அங்க சிவபெருமான், பார்வதி தேவி, விநாயகர், முருகர் 4 பேரும் இருக்காங்க. நாரத பெருமாள் சிவபெருமானை பார்த்து, சர்பேஸ்வரா, நான் ஒரு ஞான பழம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த ஞான பழத்தை சிவபெருமான் கிட்ட கொடுத்துருக்கேன். இத பார்த்த விநாயகரும் முருகரும் அந்த பழத்தை எனக்கு தாங்கன்ட்டு கேட்டாங்களாம். அப்போ விநாயகர், வயசுல மூத்தவனா தான் எனக்கு தான் அந்த பழத்தை நீங்க தரணும்னு சொல்றாராம். இத பார்த்த முருகன், பெரியவங்க சின்னவங்களுக்கு விட்டு கொடுக்கணும், அதுதான் அழகு, அதனால பழத்தை எனக்கு தாங்கன்னு சொல்றாரு. 2 பேரும் மாறி மாறி சண்டை போடுறத பார்த்த சிவபெருமான் ஒரு யோசனை செய்யறாரு. சிவபெருமான் 2 பேரையும் பார்த்து, நிறுத்துங்க 2 பேரும் சண்டை போடாதீங்க, நான் ஒரு போட்டி வைக்கிறேன், அதுல யாரு ஜெயிச்சு வரீங்களோ அவங்களுக்கே இந்த பழத்தை நான் கொடுக்கறேன்னு சொல்றாரு. சிவபெருமான் 2 பேரையும் கூப்பிட்டு, இந்த உலகத்தை 2 பேர்ல யாரு முதல்ல சுத்தி வரீங்களோ அவங்களுக்கே இந்த பழத்தை தருவேன்னு சொல்றாரு. இவ்வளவுதானா? ஒரு நொடியில சுத்திட்டு வரேன்னு சொல்லி முருகன் தன்னோட வாகனமான மயில்ல கிளம்புறாரு. இத பார்த்துட்டு இருந்த விநாயகர் தன்னோட வாகனமான மூஞ்சூர் ரொம்ப சின்னதாச்சே, நான் எப்படி போகிறது அப்படின்னு யோசனை பண்றாரு. விநாயகருக்கு ஒரு யோசனை வந்துச்சு. விநாயகர் நாரத பெருமாளை பார்த்து கேக்குறாரு, சிவமயம்னு சொல்றீங்களே, அப்படின்னா என்ன அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு நாரத பெருமாள், அம்மையும் அப்பனுமான சிவபெருமானும் பார்வதி தேவியும் உலகம் முழுவதும் இயங்கி இருக்கிறார்கள் என்று அர்த்தம். இதுக்கு விநாயக பெருமாள் கேக்குறாரு, அப்படின்னா என்னோட தாய் தந்தைய சுற்றி வந்தா இந்த உலகத்தையே சுத்தி வந்தா மாதிரி தானே அர்த்தம். நாரத பெருமாள், ஆமா, நீங்க சொல்றது சரிதான் அப்படின்னு சொல்றாரு. விநாயகர் சிவபெருமானையும் பார்வதி தேவியும் சுத்தி வராரு. விநாயகர் 2 பேரையும் சுத்தி வந்ததுக்கு அப்புறம் சிவபெருமான் அந்த பழத்தை விநாயகர் கிட்ட கொடுத்துடுறாரு. விநாயகர் அந்த பழத்தை வாங்கிக்கிறார். அப்போ முருகர் அங்க வராரு. விநாயகர் கையில பழம் இருக்கிறத பார்த்து கோவப்படுறாரு. எப்படி நீங்க அண்ணாக்கு பழத்தை கொடுத்தீங்க, நான் தானே உலகத்தை ஒழுங்கா சுத்திட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி 2 பேர்கிட்டயும் கோச்சுக்கிட்டு தான் போட்டுட்டு இருந்த உடைகள் நகைகள் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு மலையில போய் உட்கார்றாரு. அந்த இடம் தான் பழத்துக்காக முருகன் சண்டை போட்டுட்டு வந்த பழனி மலை. அது மட்டும் இல்லாம ஆண்டி கோலத்துல இவர் நின்றதுனாலதான் இவரை பழனி ஆண்டவர்னு கூப்பிடுறான். இதுக்கப்புறம் சிவபெருமான், பார்வதி தேவி, ஔவையார் எல்லாரும் சேர்ந்து சமாதானப்படுத்தி திருப்பி முருகனை கைலாசத்துக்கே கூட்டிட்டு போறாங்க. குழந்தை பாலகனா காட்சி தர பழனி முருகரை பாக்குறப்ப அவ்வளோ அழகா இருப்பாரு. பழனிமலை மேற்கு தொடர்ச்சி மலை பிரிவுகள்ல இருக்கிற வர்க்கமலைக்கும் கொடைக்கானல் மலைக்கும் நடுவுல இருக்கு. உற்சவ காலத்திலயும் விசேஷ நாள்கள்லயும் முருகர் அவ்வளோ அழகா இருப்பாராம். அதே போல தங்கத்தேர் பவனியும் கண்கொள்ளா காட்சியா இருக்குமா. மற்ற கோவில்ல இருக்கிற சிலைகள் போல இங்க இறைவன் சிலை வடிவம் இல்ல, 9 மருந்துகளால செய்யப்பட்ட வடிவுல இருக்காரு. முருகருக்கு அபிஷேகம் பண்ணி தர விபூதியும் பஞ்சாமிர்தமும் நோய் தீர்க்கிற மருந்தா கருதப்படுது. எல்லாரும் பழனிக்கு வாங்க, தண்டாயுதபாணி அருளை பெற்றுக்கோங்க. தேங்க்யூ.